ஆதியே துணை ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். ஒரு சொல்லில் நின்ற உத்தமி சத்தியராம் நமது குல தெய்வம். பிரம்ம பிரகாச மேவல் சாலை ஆண்டவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து பிரானவர்கள் நமக்கு அள்ளி தந்துள்ள தேவ திருவசனங்களை எல்லாம் நாம் பகிர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று நாம் பகிர்ந்து கொள்வதற்காக எடுத்துக்கொண்ட அந்த தேவ திருவசனம் யமன்பட ரடிபடு திருமெஞ்ஞான குரல், திருவாக்கியம் எண் 70 தொடர்ச்சி, பக்கம் 282. ஆண்டவர்கள் வாக்கியம். ஜாதிகளின் கர்த்தாவே, உலகம் எங்கும் ரோகமும் விஷமும் பரவி வருகிறது. ஆகவே இது நேரம் எவன் ஒருவன் அரை வயிறாக சாப்பிடுகிறானோ அவன் நோயற்ற சம்பூரணனாய் இருப்பான். அப்போதுதான் அவனுள் இருக்கும் ஜீவ அக்கினியானது அவன் உட்கொண்ட உணவை விரைவில் சீரழிக்க முடியும். அதை விட்டு வயிறு திணறும்படியாக சாப்பிட்டால் உண்ட உணவு செரிப்பதற்கு அதிக நேரமாகும். அதற்குள் ரோகமும் விஷமும் கட்டி ஏறி அவன் தேகத்தில் தலை தூக்கிவிடும். நாளடைவில் அவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து கடைசியில் இந்த உடலில் இயங்கும் தன்மை சிறிதும் தெரியாத ஒரு டாக்டரின் காலை பிடித்துக் கொண்டே கெஞ்சும்படி செய்துவிடும். லங்கனம் பரம ஔடதம் என்று பொதுவாக சொல்லி வைத்துள்ளார்கள். ஆனால் நாம் எம் கை அனுபவத்தில் இருந்து இப்போது எடுத்து சொன்னது என்ன திட்டவட்டமாய் இருக்கிறது பார். நாம் சொல்வது வேதத்தில் இல்லை என்றாலும் இதை புதிதாக எழுதிக்கொள், இதுதான் தீர்ப்பு என்று நமது தேவகோமானவர்கள் திருவாய் மலர்ந்தருளி செய்திருக்கிறார்கள். இப்போ நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு எத்தனையோ எண்ணிறந்த கோடி நன்மை பிறங்கும் வார்த்தைகள், தேவ ரகசிய வார்த்தைகள், மூல மந்திர வார்த்தைகள் நமக்கு எவ்வளவோ கற்பித்து கொடுத்திருக்கிறாங்க. அது நம்ம ஜீவனுக்கும் நன்மை பயப்பதாக, நம்முடைய தூலத்துக்கும் நன்மை பயப்பதாகத்தான் இருக்கும். அதுல இந்த திருவாக்கியத்துல நம்முடைய தூலத்துக்கு நன்மை பிறங்கும் வார்த்தைகள், அதை நம்முடைய பெருமானவர்கள் இந்த திருவாக்கியத்துல நமக்கு அருளி செய்யறாங்க. அதாவது நாம உண்ணுகிற உணவை செரிப்பதற்கு நமக்குள்ளாக ஒரு ஜீவ அக்கினி இருக்கிறது. நம்ம உண்ணுகிற உணவு எளிமையாக இருக்கும் போதுதான் அந்த அக்கினிக்கு அந்த உணவை செரிப்பதற்கு அந்த வேலை எளிதாக இருக்கும். அது சரியாக வேலை செய்யாதபடி நாம உணவை அளவுக்கு மீறி நாம எடுத்துக்கிட்டோம்னா அந்த உணவே விஷமாகி அதுவே நம்ம உடம்புல ரோகம், அதாவது பிணிகள், நோய்கள் ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்துவிடும். அப்படி ஏற்பட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் நீ அது கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து கட்டி ஏறி தேகத்தில் தலை தூக்கி நாளடைவில் நீ இந்த தேகத்தின் தன்மையே தெரியாத ஒரு டாக்டரின் காலை பிடிச்சு கொண்டு கெஞ்ச வேண்டி வந்துவிடும். அப்போ அதுக்கு என்ன வழி அப்படின்னா, அதுக்குதான் ஒரு சமஸ்கிருதத்துல ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க, லங்கனம் பரம ஔஷதம். அதுக்கு தமிழ் பொருள் என்ன அப்படின்னா, லங்கனம் அப்படின்னா பட்டினி அல்லது நோன்பு, உபவாசம் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட்டினியே சிறந்த மருந்து, அதுதான் இதுக்கு சரியான தமிழ் அர்த்தமாக இருக்கு. அப்போ தெய்வம் அவர்கள் அனுபவத்துல இதெல்லாம் நமக்கு சொல்றாங்க. அவங்க எங்கேயும் படிச்சுட்டு சொல்லல, அவங்க அனுபவத்துல சொன்னதுதான். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சமஸ்கிருதத்துல வேத நூல்கள்ல இந்த ஸ்லோகம் சொல்லப்பட்டு இருக்கிறது, லங்கனம் பரம ஔஷதம். அதனால நான் என் கை அனுபவத்தில் இருந்து இப்போது எடுத்து சொன்னது என்ன திட்டவட்டமா இருக்கிறது பார்.
இதுதான் வேதம். அவங்க திருவாயினிடத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் வேதம். வேதத்தை மனிதன் எழுத முடியாது, அது இறைவன் கொடுக்கிறது தான் வேதம். இப்போ அவங்க திருவாயினிடத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு மொழியும் நமக்கு வேதமாக இருக்கிறது, உபதேசமாக இருக்கிறது அப்படின்லாம் நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். அப்போ இது வேதத்தில் இல்லை என்றாலும் இதை எழுதி வைத்துக்கொள், இதுதான் தீர்ப்பு அப்படின்னு நமக்கு இத தீர்ப்பாகவே இந்த திருவாக்கியத்தை நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ இந்த மனிதனுடைய தேகம் இது அழிஞ்சு போற தேகம்தான் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இந்த தேகம் எவ்வளவு உன்னதமானது, இந்த மனு தூலத்தின் உன்னதத்தை பற்றி நமக்கு பெருமானவர்கள் நிறைய எடுத்து கொடுத்துருப்பாங்க. இதுல இருக்கிற கருவிகள் இந்த ஒன்னொன்னு எவ்வளவு விலை பெறும், எவ்வளவு அற்புதமான கருவிகளாக இந்த மனிதனுக்கு மட்டும் இறைவன் வச்சு படைச்சிருக்காங்க. எல்லா மிருகங்கிட்டையும் இந்த கருவிகள் எல்லாம் இருந்தாலும் இந்த மனிதனிடத்துல இருக்கிற கருவிகளுக்கு உள்ள உன்னதம் அந்த மற்ற ஜீவராசிகளிடத்துல இல்லை. இந்த திருமாளிகை, இந்த மனிதனுடைய தூலமானது யாரும் கட்ட முடியாத ஒரு மாளிகையாக இருக்கிறது. இறைவன் குடிகொண்டிருக்கிற ஒரு ஆலயமாக இருக்கிறது. இந்த ஆலயத்தை இறைவன் எப்படி கஷ்டப்பட்டு கட்டினாங்க அப்படின்னு நமக்கு திருமேஞான குரல் திருவாக்கியத்துல எடுத்து கொடுத்துருப்பாங்க. இதுல எப்படி கஷ்டப்பட்டு ஒரு எஜமானர் அந்த தாயின் கருவறைக்கு எல்லாவற்றையும் தன் திட்டப்படி எழுதி வீச எல்லா அசைவு ஒசிவுகளோடு இந்த மனித தூலமாகிய யாரும் கட்ட முடியாத ஒரு திருமாளிகை வெகு வேகமாக ஒரு 9 மாத காலத்தில் கட்டி முடிக்கப்பெறுகிறது. அப்படிப்பட்ட அந்த திருமாளிகைய நாம எப்படி அந்த ஆலயத்தை பேணி பாதுகாத்து வச்சுக்கணும். நாம இந்த தூலத்துக்கு உணவு எடுத்துக்கிட்டாலும் இந்த தூலத்தை கவனிக்கிறதெல்லாம் ஆலய திருப்பணியாக நம்ம நினைச்சு செய்யணும். ஏன்னா இந்த தூலம் மற்ற ஜீவராசிகளுடைய தூலம் போன்றதல்ல, இது இறைவன் குடிகொண்டிருக்கிற ஆலயம். இதுக்கு நம்ம செய்கிற பணி ஆலய திருப்பணியாக நினைச்சு நாம செய்யணும். இந்த உடம்பு அழிஞ்சு போகிற உடம்பு தானே அப்படின்னு நம்ம நினைச்சிடாம, இது அழிஞ்சு போகிற உடம்பாக இருந்தாலும் இது இறைவன் குடிகொண்டிருக்கிற ஆலயமாக இருக்கிறது. இதை எப்படி போற்றி பேணி பாதுகாக்க வேண்டும் என்பது பற்றி இந்த திருவாக்கியத்துல நமக்கு பெருமானவர்கள் எடுத்து அருள் செய்கிறாங்க. திருமூலர் பெருமான் கூட இந்த உடம்பினை பற்றி சொல்லும் பொழுது, உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருளை கண்டேன், உடம்புளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே அப்படின்னு திருமூலர் பெருமான் அவங்க அருளி செஞ்சிருக்கிறாங்க. இந்த உடம்பு இழுக்குன்னு தான் நினைச்சேன், ஆனா இந்த உடம்புக்குள்ள இறைவன் கோயில் கொண்டிருக்கிறாங்களே, அதனால இந்த உடம்பினை நான் ஓம்பி பாதுகாத்து கொண்டு வருகிறேன். இந்த உடம்பு தான் ஆலயம். இந்த உடம்பு இறைவன் கொண்டிருள்ள கோயில், இது அவனுடைய உடைமை, இது இறைவனுடைய உடைமை. நமக்கு கடனாக தந்திருக்காங்க கொஞ்ச நாள் குடியிருக்கிறதுக்கு. இறைவனோடு நாம திரும்ப ஒன்றுவதற்கு இந்த உடல் தேவை. இந்த உடல் மூலமாகத்தான் நம்ம இறைவனை சென்று சேர முடியும் என்பதை உணர்ந்து நான் இந்த உடம்பினை பாதுகாத்து கொண்டு வருகிறேன் அப்படின்னு திருமூலர் பெருமான் அவர்கள். இந்த கோவில் இந்த உடம்பானது இறைவனால் கட்டப்பெற்ற கோயில். இந்த உடம்பு ஆலயம், உள்ளம் பெருங்கோயில், உடம்பு ஆலயம், வள்ளற் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்காம் அப்படின்னு வள்ளற் பெருமான் அவங்க அருளி செய்வாங்க. அப்போ இந்த ஆலயமானது யாராலும் கட்டி முடிக்க முடியாத ஒரு இறைவனால மட்டும்தான் கட்ட முடியக்கூடிய ஒரு ஆலயமாக இந்த மனிதனுடைய தூலம் இருக்கிறது. அப்போ இறைவன் குடிகொண்டுள்ள இந்த ஆலயத்தை எப்படி பிணிகள் விஷங்கள் அண்டாதபடி நம்ம எப்படி பாதுகாத்து கொண்டு வரணும் அப்படிங்கிறத பெருமானவர்கள் இந்த திருவாக்கியத்துல நமக்கு அருளி செய்யறாங்க. இதை எப்படி நோய் வராமல் காப்பது, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்போ இந்த உடலுக்கு மட்டும் நோய் வராம காப்பதோடு மட்டுமல்ல, நாம மெய்யை தேடி அடைவதற்கும் இந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறது அவசியம். நோயற்றவன் சம்பூரணன் அப்படின்னு இந்த திருவாக்கியத்துல நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ அப்படி சம்பூரணனாக இருக்க நம்ம எப்படி இருக்கணும்னா, அரை வயிறு சாப்பிடணும். நாம் சாப்பிடுற உணவை செரிக்கிறதுக்கு நமக்குள்ள ஒரு ஜீவ அக்கினி இருக்கிறது. அந்த அக்கினிக்கு பேரு ஜடராக்கினி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாம அரை வயிறு சாப்பிடும் போதுதான் அந்த அக்கினிக்கு வேலை செய்வதற்கு எளிதாக இருக்கும். நமக்கே தெரியும், நாம இப்ப மிக்சில எல்லாம் ஏதாவது ஒண்ணு போட்டு அரைக்கும் போது அளவுக்கு மீறி நிறைய போட்டோம்னா மிக்சி திணறும். அதுலயே கொஞ்சமா போட்டு அரைச்சோம்னா அது ஈஸியா சுத்தி அரைக்கும். அது போல இந்த அக்கினியானது அதுக்கு அளவோட நாம கொடுக்கும்போது அது வேலை அதுக்கு எளிதாக இருக்கும். அப்போ இந்த அக்கினியை பத்தி, இந்த அக்கினி எப்படி நம்ம சாப்பிடுற இந்த உணவை செரிக்குது, எப்படி அளவுக்கு மீறி சாப்பிடும் போது நோய் வருது என்பது பற்றி எல்லாம் நாம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த உடலில் நாம சாப்பிடுகிற அந்த உணவை செரிக்க செய்யற அந்த அக்கினிக்கு பேருதான் ஜடராக்கினி. இந்த உடலில் உள்ள சூரியன் அது ஒரு ஜீவ கரண்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எப்படி அந்த சூரியனுடைய அந்த அக்கினி தன்மையானது இந்த உலகத்துக்கு, இந்த உலகத்தில் உள்ள பயிர்கள் வளர்வதற்கெல்லாம் அவசியமாக இருக்குதோ, அது போல இந்த உடலுக்கு, இந்த உடல்ல உயிரை தங்க வைக்கிறதுக்கு அந்த அக்கினி அவ்வளவு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த அக்கினி தான் நம்முடைய உடலை உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது. இந்த அக்கினி இல்லைன்னா இந்த உடல்ல உயிர் இல்லை. இந்த அக்கினி தகித்து கொண்டிருக்கிறது. சூரியன் நம்மளை ஒரு வெப்ப கதிர்களை வீசி தகித்து கொண்டிருப்பது போல இந்த அக்கினி நாம் உண்ணும் உணவை தகித்து அதை பிராணனாக மாற்றுகிறது, உயிர் சக்தியாக மாற்றுகிறது. இந்த நெருப்பு, இந்த அக்கினி எப்போது வலுவாக இருக்கிறதோ அப்போது இந்த உடல் துடிப்பாக இருக்கும், நம்முடைய நடை கம்பீரமாக இருக்கும். இந்த அக்னி சரியாக இருந்தா தான் நம்ம உடம்பு துடிப்பாக இருக்கும், நடை கம்பீரமாக இருக்கும், மனம் ஒருமுகப்படும், நம் உள்ளுணர்வு பிரகாசமாக ஜொலிக்கும். அதெல்லாம் இந்த அக்கினி தான். இந்த அக்கினி பிரகாசமாக இருக்கும்போது எல்லாமே பிரகாசமாக இருக்கும். ஆனால் இந்த நெருப்பு என்று பலவீனம் அடைகிறதோ அன்று நம்முடைய வாழ்க்கை தாளம் போட ஆரம்பிச்சு. நாம சாப்பிடுற உணவு சரியாக செரிக்கவில்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம விஞ்ஞான பூர்வமாக கூட நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த உணவு செரிக்காத போது அது சத்தாக மாறாது. செரிக்கிற போதுதான் அது சத்தாக மாறும். செரிக்காத போது அது சத்தாக மாறாது. சத்தாக மாறாம என்ன ஆகும் அப்படின்னா விஷமாக மாறிடும். அது வயிற்றுக்கு உள்ளேயே கிடந்து அழுகி புளித்து போய் ஒரு விஷமாக மாறிவிடும். அந்த விஷத்துக்கு ஆயுர்வேதத்துல அமா விஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அமா என்று சொல்லக்கூடிய ஒரு விஷ கிருமியாக நம்ம சாப்பிடுற உணவே மாறிவிடும். இதுதான், இந்த விஷம்தான் எல்லா நோய்க்கும் மூலப்பொருளாக இருக்கிறது. இந்த விஷம் மெல்ல மெல்ல ரத்தத்தில் கலந்து, அதைதான் பெருமான் அவர்கள் இந்த திருவாக்கியத்துல நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. கட்டி ஏறி, இந்த அதற்குள் ரோகமும் விஷமும் கட்டி ஏறி நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து கடைசியில் அந்த தூளத்தின் தன்மையே தெரியாத ஒரு டாக்டரின் காலை பிடித்து கெஞ்ச வேண்டி வந்துவிடும். அப்படி இது கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தத்துல கலந்து இந்த உடல் முழுதும் பயணிச்சு இந்த உடம்புல சக்தி பாதைகள் ஓடிக்கொண்டிருக்கு. அந்த உணவுல இருந்து இந்த அக்கினியானது, இந்த ஜடராக்கினியானது சக்தியை எடுத்து இந்த உடம்பு முழுதும் ஒரு உயிரோட்டமாக கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த ஓட்டங்கள் எல்லாம் அந்த அமா விஷம்னு சொன்னோமே, அந்த விஷம் அந்த ஓட்டத்தை தடைப்படுத்திவிடும். அந்த பாதையில ஒரு தடையை ஏற்படுத்திவிடும். அந்த பாதையில் ஒரு அடைப்பை ஏற்படுத்திவிடும். சக்தி ஓடும் பாதைகளை எல்லாம் இந்த விஷமானது அடைத்துக் கொள்ளும்.
எப்படி ஒரு சாக்கடையில வந்து ஒரு குப்பை அடைச்சிக்கிட்டா அந்த தண்ணி அப்படியே தேங்கிடுமோ, அது போல இந்த தூலத்தில் பிராண ஓட்டத்தை இந்த விஷமானது தடுத்து விடுகிறது. இந்த அமா அப்படிங்கிற விஷம், அமா விஷம் எங்கெல்லாம் தங்குமோ அங்கெல்லாம் நோய் வரும். இந்த விஷம் மூட்டுக்களில் தங்கி அங்கே இறுக்கத்தை ஏற்படுத்தினால் அங்க மூட்டு வலி, தோலின் அடியில் தங்கி இருந்தால் அந்த தோல் மேல எல்லாம் தோல் வியாதிகள், முகப்பருக்கள் இதெல்லாம் வரும். இரத்த குழாய்களில் இந்த அமாவிஷம் படிந்தால் அதுக்கு பேர் கொலஸ்ட்ரால். மூளையில் இந்த விஷம் படிந்தால் மனச்சோர்வு, சோம்பேறித்தனம் இதெல்லாம் ஏற்படும். அப்போ நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த நோய் வந்து வெளியில இருந்து வர்ற கிருமிகளாலதான் நமக்கு நோய் வருதுன்னு நினைக்கிறோம். ஆனா நோய்க்கு 90% காரணம், 90% காரணம் நம்ம உடல்ல சேருகிற இந்த குப்பைகளாலதான். இந்த அக்கினிய நம்ம சிரிக்க விடாம பண்றதுனாலதான் வியாதி வருது. அப்போ இந்த சாப்பிடுற உணவு எப்போது உயிராக மாறும்னா, அது முழுமையாக ஜீரணிக்கப்படும் போது மட்டும்தான் அது உயிராக, உயிர் சக்தியாக மாறும். அரைகுறையாக செரித்த உணவு நமக்கு உயிரை கொடுப்பதற்கு பதிலாக நம்ம உடம்புல இருக்கிற மிச்ச சொச்ச ஆற்றலையும் உறிந்து எடுத்துக்கொண்டு இந்த மனிதனை ஒரு சோர்வுடையவனாக, நோயாளியாக ஆக்கக்கூடியதாக ஆகிவிடும். அப்போ இந்த மாதிரி ஆற்றலை எல்லாம் அது உறிஞ்சி விடும் போதுதான் நமக்கு வந்து சாப்பிட்ட உடனே மனிதன் வந்து சுறுசுறுப்பா இருக்கணும். சாப்பிட்ட உடனே உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டுன்னு நம்ம அப்படியே படுத்துருவோம். அதுக்கெல்லாம் காரணம் அது சரியா செரிக்கல, சரியான அளவு. இன்னும் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது உணவை நிப்பாட்டி கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமான் அவங்க கூட நமக்கு ஒரு வாக்கியத்துல, ஏப்பம் உள்ள இருந்து ஒரு கணக்குள்ள இருக்கிறாரு, அலறாரு, போதும் அப்படின்னு ஏப்பம் போட்டு அலறாரு. அதையும் கவனிக்கிறதுல, ஏப்பம் வந்தாலும் அதைக்கு மீறி உள்ள திணிக்கிறது. அப்புறம் சாப்பிட்ட உடனே உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டுன்னு படுத்துடுறது. சாப்பிட்ட உடனே எந்திரிச்சு ஓடுற அளவுக்கு ஆற்றல் இருக்கணும், அந்த அளவுக்கு சாப்பிடணும். அப்போ அந்த ஆற்றல் இல்லாம நம்ம சாப்பிட்ட உடனே ஒரு கனமான ஒரு உணர்வு, நமக்கு வயிற்றுல ஒரு கனத்தை கட்டி தொங்க விட்டது போல ஒரு உணர்வு ஏற்பட்டா, அப்போ அந்த அக்கினியானது சரியா செயல்படல, நம்ம உண்ட உணவு வந்து உயிர் சக்தியாக மாறாமல் அம்மா என்ற விஷமாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு பொருள். அப்போ ஒரு ஆரோக்கியமா இருக்கிற ஒருத்தருக்கு சாப்பிட்ட உடனே ஒரு சுறுசுறுப்பு வரணும். அது வரலைன்னா அக்கினி சரியில்லை, அக்கினி சரியா வேலை செய்ய நாம விடல அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த அக்கினியை வந்து 3 பிரிவா பிரிப்பாங்க. வேத நூல்கள்ல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதர்வண வேதத்துல எல்லாம் இந்த அந்த அக்கினி, நம்ம உணவை செரிக்கிற இந்த அக்கினிய 3 பிரிவா சொல்றாங்க. ஒண்ணு வந்து ஜடராக்கினி, பூதாக்கினி, தாதாக்கினி அப்படின்னு 3 பிரிவா சொல்றாங்க. என்னன்னா ஜடராக்கினி அது வந்து நம்ம சாப்பிடுற உணவை எல்லாத்தையும் உடைச்சி கூழ் மாதிரி ஆக்குமா, மிக்சி மாதிரி. நீ என்ன கனமான உணவு சாப்பிட்டாலும் அது அப்படியே கூழ் மாதிரி மையாக அரைக்கிறது இந்த ஜடராக்கினி. அப்புறம் பூதாக்கினி, அந்த பூதாக்கினி என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம சாப்பிடுற எல்லா உணவும் பஞ்சபூதங்களால் தான் ஆனது. பஞ்சபூதங்கள்ல இருந்து தானே நமக்கு இந்த உணவெல்லாம் கிடைக்குது. இந்த பஞ்சபூதங்கள்ல எல்லாமே கலந்துருக்கு, பஞ்சபூதங்களும் கலந்துருக்கு நம்ம சாப்பிடுற உணவுல. அதுதான் எல்லாம் கலந்த உணவை தான் நம்ம சாப்பிடணும். பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்லுவாங்க. சமச்சீர் உணவு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய கூறுகளை நம்ம உடலுக்குள்ள வர்ற அந்த பஞ்சபூதத்தை பிரிச்சு கொடுக்கிறது இந்த பூதாக்கினி. பிரிச்சு எந்தெந்த சக்திய நம்ம பார்த்திருக்கோம். இந்த தூலம் மண்ணாலானது, செவி ஆகாயத்தின் அம்சம் கொண்டது, ரத்தம் நீரின் அம்சம் கொண்டது. அப்படி ஒவ்வொரு அம்சத்துக்கும் உண்டான சக்திய பிரிச்சு பிரிச்சு கொடுக்கிறது வந்து இந்த பூதாக்கினி.
அதுக்கப்புறம் தாதாக்கினி நம்ம பார்த்திருக்கோம். இந்த 96 தத்துவங்கள்லாம் பார்க்கும்போது இந்த உடல்ல எத்தனை தாதுக்கள் இருக்கு. அப்படி இந்த உணவை தாதுக்களாக மாற்றக்கூடிய ஒரு அக்கினிக்கு பேரு தான் தாதாக்கினி. அது எப்படி தாதாக மாற்றுது? இந்த தாதுக்கள்னா என்ன நம்ம பார்த்தோம். ரசம், ரத்தம், கொழுப்பு இதெல்லாம் தாதுக்களாக இருக்கு. இந்த உணவுல இருந்து தாதுக்களாக எப்படி மாற்றுகிறது இந்த தாதாக்கினி அப்படின்னா, நாம் உண்ணும் உணவை முதல்ல இந்த தாதாக்கினி ரசமாக மாற்றுகிறது. அந்த ரசத்தை ரத்தமாக மாற்றுகிறது. அதுக்கப்புறம் அந்த ரத்தத்தை சதையாக மாற்றுகிறது. அதுக்கப்புறம் அந்த சதையை எலும்பாக மாற்றுகிறது. அப்புறம் மஜ்ஜையாக உருவாக்குகிறது. கடைசியாக இது இனப்பெருக்க சக்தியாக விந்துக்களாக மாறுகிறது. இப்படி இந்த தாதுக்கள் எல்லாம் செம்மையாக மாறி கடைசியாக உயிர் சக்தியாக மாற்றுகிறது. இப்படி ஒன்னா ஒரு ஸ்டேஜுக்காக கொண்டு ஒரு உயிர் சக்தியாக மாற்றுகிறது. அந்த உயிர் சக்திக்கு பேரு வேத நூல்கள்ல ஓஜஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஓஜஸ் என்ற உயிர் சக்தியாக மாற்றுகிறது. இது ஒரு சங்கிலி தொடர் போல நம்ம தூலத்துல நடந்துகிட்டே இருக்கு. இந்த சங்கிலி தொடர்ல எங்கேயாவது ஒரு இடத்துல தடை ஏற்பட்டாலும் இந்த உடல் தன் சமநிலையை இழந்துவிடும். அப்போ இந்த ரசம் சரியில்லை, முதல்ல உண்டாக்குற ரசமே சரியில்லைன்னா ரத்தம் கெட்டு போகும். ரத்தம் கெட்டு போனால் சதை வளராது. சதை இல்லை என்றால் உடல் மெலிந்து போகும். இப்படி ஒரு சங்கிலி தொடர் போல நம்ம உடம்புல ஒரு வேலை நடந்துகிட்டே இருக்கு. நம்மள அறியாமலே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் நாம கவனிக்கிறதே இல்லை. ஏதோ சாப்பிட்டோமா வச்சோமா இதெல்லாம் கவனிக்கணும். பெருமானவங்க அந்த 96 தத்துவங்கள் இதெல்லாம் நீ 96 தத்துவங்களை கவனிச்சு பாரு, அப்படி பாக்குறதே நிஷ்டை அப்படின்னு எடுத்து கொடுத்துருப்பாங்க. அப்போ நாம என்ன செய்யணுமா, காலையில எழுந்ததும் கண்ணாடியில நம்ம நாக்க பார்க்கணும். நம்ம நாக்குல வெள்ளை நிற படலம் படிஞ்சிருந்தாலே அந்த அக்கினியோட சக்தி குறைஞ்சிருக்குன்னு அர்த்தமா. நாக்கு இளம் சிவப்பு நிறத்துல இருந்தா தான் அந்த அக்கினி சரியான முறையில இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தமா. அதுல வெள்ளை படிவு இருந்தா அந்த அக்கினி சரியாக வேலை செய்யலைன்னு அர்த்தம். அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம அதுக்கு என்ன சீர் செய்யணும் அப்படிங்கிறத பார்த்து நாம இந்த உடம்பு நமக்கு இப்படி எல்லாம் காட்டிக்கிட்டே இருக்கும். சாப்பிட்ட உடனே ஒரு வயிற்றுல கனமான ஒரு உணர்வு ஏற்படுறது. சாப்பிட்ட உடனே வயிற்றுல கனம் கட்டிக்கோங்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படக்கூடாது. சாப்பிட்ட உடனே எந்திரிச்சு ஓடுற மாதிரி ஒரு ஆற்றல் கிடைச்ச மாதிரி இருக்கணும். ஆற்றலுக்காக தானே சாப்பிடுறோம். வண்டிக்கு பெட்ரோல் போட்ட உடனே வண்டி கிணறுமா கருன்னு சீறி பாஞ்சு ஓடுமா? அது போல சாப்பிட்ட உடனே எந்திரிச்சு ஓடணும். நம்ம அந்த மாதிரி இருக்கணும் நம்மளுடைய உணவு. அதை விட்டு சாப்பிட்ட உடனே வயிற்றுல ஒரு கனம் கட்டி தொங்குது, மயக்கமா இருக்கு, படுக்கணும் அப்படின்லாம் இருந்தாலே தூலம் அக்கினி சரியில்லைன்னு காட்டுது. அதை உடனே சரிப்படுத்துறதுக்கு என்ன, இதெல்லாம் உடல் பேசுகிற மொழி அப்படின்னு வேத நூல்ல குறிப்பிடுறாங்க. இப்படி எல்லாம் மொழி சொல்லி அந்த அக்கினியானது என்னை கவனி, நான் ஆபத்துல இருக்கேன், என்னை சரி பண்ணு அப்படின்னு அந்த அக்கினி பேசுது நம்மகிட்ட. நம்ம அதை கவனிக்கணும். அப்போ இந்த செரிக்காத உணவு தான் நோய்க்கு காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறத அந்த சமஸ்கிருத ஸ்லோகம் யதம்ன பச்சதே கதமய கரணம் பவதி அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, செரிக்காத உணவுதான் நோயின் தாய் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நாம எப்படி வாழணும்? இப்பெல்லாம் எல்லாரும் ஒரு கடிகார முள் எப்படி ஓடிக்கொண்டிருக்கோ அது போல போட்டி போட்டு ஓடிக்கொண்டிருக்கோம். அவசரம், எதுல பார்த்தாலும் அவசரம். காலை உணவை தவிர்க்கிறது, சரியான நேரத்துல சாப்பிடுறது இல்ல, சாப்பிட்டாலும் டிவி அல்லது செல்ல பார்த்துக்கிட்டே சாப்பிடுறது, மாற்றமான உணவுகளை சேர்த்து சாப்பிடுறது. எந்தெந்த உணவை சேர்த்து சாப்பிட்டா மாற்றமா இருக்குமோ அதெல்லாம், பொருந்தாத உணவை சேர்த்து சாப்பிடக்கூடாது. அது
ஐஸ் வாட்டர் எல்லாம் குடிக்க கூடாது. ஐஸ் வாட்டர் எல்லாம் வந்து அந்த அக்கினியினுடைய அந்த நெருப்பு தன்மைய அணைக்கக்கூடிய ஒரு இது. எரியிற தீயில தண்ணி ஊத்துன மாதிரி அதை அணைக்கக்கூடியதாக இருக்குமா. சாப்பிடும் போதே குளிர்பானம் குடிக்கிறது, இதெல்லாம் செய்யறது வந்து அந்த அக்கினிக்கு நம்ம கேடு விளைவிக்கிற மாதிரி இருக்கு. அப்போ நம்முடைய இந்த முறையற்ற பழக்கங்கள் அந்த ஜெரிமான தீயை கெடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அந்த அக்கினி சீராக இருந்தால்தான் அதுவே நோயை குணப்படுத்தும் மருந்தாக இருக்கும். அதான் லங்கனம் பரம ஔஷதம். அது கொஞ்சம் பசிக்க விடணும். பசிக்கவே விடாம மேல மேல உணவை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த அக்கினி சரியாக இருந்தா எந்த நோயும் நம்மளை அண்டாது. இப்போ ஒரே கிருமி 2 பேரை தாக்குது. ஒருத்தர் வந்து விரைவிலே குணமடைஞ்சிடுறாரு, ஒருத்தர் வந்து மாசக்கணக்கா படுக்கையில படுத்து கிடக்குறாருன்னா இவருக்கு அக்கினி சரியாக இருக்கு, அவருக்கு அக்கினி சரியாக இல்லைன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு வைத்தியம் என்ன பண்ணணும்னா அந்த அக்கினியை சீர்படுத்துறதுக்கு என்ன வைத்தியம் பண்ணணுமோ அதை தான் பண்ணணும். ஆனா டாக்டர் அதை பண்ண மாட்டாங்க. காய்ச்சலா பாராசிட்டமால் போடு, வயிற்று வலியா இந்த மருந்த குடி, ஒரு மருந்து வரிசையா வச்சிருப்பாங்க. அது இல்ல, அவருக்கு அக்கினி. அதுதான் பெருமானவங்க இங்க எடுத்து கொடுக்குறாங்க. அந்த உடலின் தன்மை தெரியாத டாக்டரின் காலை பிடித்து கெஞ்சி அவன் நோயை ஒண்ணுக்கு பலவாக மாற்றி சும்மா சாதாரணமா நடந்து போனவனை படுக்க வச்சு ஐசியில போட்டு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சிருவாங்க. அப்போ அக்கினி சம்யம் சாரீரம், அக்கினி சரியாக இருந்தால் இந்த தூலம் சரியாக இருக்கும். அப்போ இத பத்தி ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு பெரிய ராஜா, எல்லா வசதிகளும் படைத்த ராஜா. ஆனா அவருக்கு கிடைக்கிறது எல்லாமே அறுசுவை உணவு. ராஜாவுக்கு எப்படிப்பட்ட உணவு கிடைக்கும் நமக்கு தெரியும். ஆனா அவருக்கு வந்து எப்ப பார்த்தாலும் ஒரு உடல் சோர்வு, ஒரு சுறுசுறுப்பின்மை, அந்த மாதிரிதான் அவருக்கு இருந்தது. அப்போ அவங்க நாட்டுக்கு ஒரு முனிவர் வர்றாரு. அந்த முனிவர்கிட்ட அந்த ராஜா கேட்கிறாரு, எனக்கு இந்த மாதிரி இருக்கு, நான் நல்ல அறுசுவை உணவு தான் சாப்பிடுறேன், அப்படி இருந்தும் எனக்கு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த முனிவர் சொன்னாரா, ஒரு விறகு ஈரமாக இருந்தால் அதில் எவ்வளவு உயர்தரமான நெய்யை ஊற்றி நீ எரிக்க முற்பட்டாலும் அது எரியாது, புகஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அதுபோல நீ அறுசுவை அங்க உன்னுடைய அக்கினி ஈரமாக இருக்கு, நீ அதுல எவ்வளவுதான் அறுசுவை உணவை கொட்டினாலும் அது செரிக்குமா? செரிக்காதே. அதனால நீ பசியை தேடு, உனக்கு வியாதி சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் சொன்னாங்க. அப்போ நீ வந்து 48 நாள் பசியோடே இருக்கணும் அப்படின்னு சொல்லி 48 நாள் கழிச்சு என்னை வந்து பாரு, உனக்கு மருந்தே பசியை தேடு, அதுதான் உனக்கு மருந்து அப்படின்னு சொல்லிட்டாராம். இவரும் சரி பசியோட இருக்க சொன்னாரேன்னு சொல்லி கொஞ்சம் சாப்பிடாம பசியோட இருந்து பார்த்தா முதல்ல இருக்க முடியல, ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கு. அந்த ராஜா வந்து சொன்னாராம், நீ வந்து பசியோட இரு, அறுசுவை உணவை துறந்து விடு, காலையில வெறும் இஞ்சி சாறும் தேனும் கலந்து சாப்பிடு, மதியம் பசிச்சா மட்டும் கொஞ்சம் கஞ்சி சாப்பிடு, அதுக்கப்புறம் சூரியன் மறையிற வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்காத. இதெல்லாம் அந்த வயிற்று தீயை இன்னும் பிரகாசமாக எரிவதற்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் சொன்னாராம். இப்போ இந்த ராஜா அதே மாதிரி இருந்து பார்த்தாராம். முதல்ல கடும் பசியினால தலைவலி எல்லாம் வந்துட்டு இருந்தாலும் அவர் ஒரு வைராக்கியத்தோட இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த சோர்வெல்லாம் நீங்கி அந்த மகான் சொன்ன வழியிலேயே நடக்கும்போது 48 நாள் கழிச்சு அவர் அவ்வளவு சுறுசுறுப்பா இருந்தார். அந்த சோர்வு மனச்சோர்வு எல்லாம் நீங்கி 48 நாள் கழிச்சு அந்த மகானை போய் பார்க்க போகும்போது அவர் ஒரு நோயாளியாக போகவில்லை, அவர் ஒரு வீரனாக போனார் அப்படின்னு சொல்லி அந்த கதையில குறிப்பிடுறாங்க. அப்போ நோய்க்கு காரணமாக இருப்பது என்ன அப்படின்னா நாம உண்ணுகிற உணவு அல்ல, அந்த ஜீவ அக்கினியை பிரகாசமாக எரிய செய்யாம இருக்கிறது தான் அந்த நோய்க்கு காரணமாக இருக்கிறது. அது பிரகாசமாக எரிஞ்சா எந்த உணவு சாப்பிட்டாலும் அது அந்த அக்கினியானது எரித்து விடும். அப்போ இந்த ஆரோக்கியம் என்பது உண்ணும் உணவில் இல்லை, அந்த உணவை செரிக்கும் அக்கினியில் இருக்கிறது. இத வந்து நாம எப்படி எல்லாம் அந்த அக்கினியை
சிறப்பாக வேலை செய்யற மாதிரி எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய குறிப்புகள்லாம் வேத நூல்கள்லயே நமக்கு கொடுத்துருக்காங்க. காலையில எழுந்திரிச்சதும் அதிகாலையில எழுந்து பல் துளக்கி கொஞ்சம் வெது வெதுப்பான நீர்ல ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு கொஞ்சம் இஞ்சி சாறு அதுல விட்டு தினமும் குடிக்கணும். அது ஜீரண சக்தி, அந்த அக்கினியை பிரகாசமாக எரிய செய்யறதுக்கு உதவும். அப்புறம் சாப்பிடும் போது அரை வயிறு தான், பெருமான் அவங்க இங்க எடுத்து கொடுத்தாங்களே, அரை வயிறுக்கு தான் உணவு உண்ண வேண்டும் அப்படின்னு அந்த வேத நூல்ல என்ன குறிப்பிடுறாங்க, அரை வயிறு உணவு இருக்கணும், கால் வயிறுல தண்ணி இருக்கணும். தண்ணி இருந்தாதான் அந்த உணவை அரைக்கிறதுக்கு அந்த மிக்சிக்கு ஈஸியா இருக்கும், அந்த ஜீவ கரண்ட்டுக்கு. அப்போ அரை வயிறு உணவு இருக்கணும், கால் வயிறு தண்ணி இருக்கணும், இன்னொரு கால் வயிறு கேப் விட்டுறணும். அப்படியே அந்த கேப் விட்ட இடத்துலதான் அந்த அக்கினி நின்று தன் ஆட்டத்தை ஆட ஆரம்பிக்கும். அந்த அக்கினி ஆடுவதற்கு இடம் கொடு, அந்த அக்கினிக்கே இடம் கொடுக்காம வயிற்றுல எல்லாத்தையும் திரிச்சிட்டா எங்க நின்று அந்த அக்கினி தன் வேலையை செய்யும்? அந்த அக்கினி நின்று வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் இடம் விடு காலியா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த அக்கினி என்பது வெறும் ஜீரண சக்தி மட்டுமல்ல, அதுதான் வாழ்க்கையின் உயிரில் ஒளியாக இருக்கிறது. ஒவ்வொரு செல்லும் அந்த எரியும் தீயாக இருந்து நம்ம ஏற்றி கொண்டிருக்கிறது. நம்முடைய ஒவ்வொரு செல்லிலையும் அந்த அந்த அக்கினியிலிருந்து வர்ற சக்தி தான் நம்முடைய ஒவ்வொரு செல்லையும் இயக்கி கொண்டிருக்கிறது. நாம உண்ணுகிற உணவை ஒரு சாராக எசன்ஸாக மாற்றி அந்த சாற்றை வலிமையுடைய ஒரு ஆற்றலாக மாற்றி இந்த உடலுக்கு அந்த அக்கினியானது கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த அக்கினி யாருக்கெல்லாம் சமநிலையில இருக்குதோ அவங்களுடைய உடல் மட்டுமல்ல, அவங்களுடைய ஆன்மா எல்லாமே சமநிலையில் இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். இது ஒரு உடல் செரிமான பாடம் மட்டுமல்ல, இது உயிருக்கும் உடலுக்கும் ஆன்மாவுக்குமான பாடமாக இருக்கிறது அப்படின்னு அதர்வர வேதத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ இந்த அக்கினி எவ்வளவு முக்கியமானதாக இருக்கு. அதனாலதான் நமக்கு பெருமான் அவர்கள் அதை எடுத்து கொடுக்குறாங்க. இந்த வயிற்றுல இவனுள் இருக்கும் ஜீவ அக்கினியானது அவன் உட்கொண்ட உணவை விரைவில் எப்படியெல்லாம் செஞ்சா அந்த அந்த அக்கினிக்கு எளிமையாக இருக்கும் அப்படின்னு எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ அது எளிமையாக அது ஜெயிக்கும், அது சீரணிக்கும் போதுதான் நாம ஒரு ஆர்வத்துடன் ஒரு சோம்பல் இல்லாமல் நம்ம செவி உணவு பருகிறதுக்கும் முடியும். நம்ம உடம்பே மந்தமாக இருந்தா இவ்வளவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா யாரால உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்க முடியும்? மந்தமா இருக்குன்னு போய் படுத்துற வேண்டியதுதான். அப்போ நம்ம செவி உணவு பருகுவதற்கும் அந்த அக்கினி ஆற்றலுடன் இருப்பது அவசியமானதாக இருக்கிறது. அதனாலதான் லங்கனம் பரம ஔஷதம். பசிச்சிருக்கணும், எப்பயுமே பசியோட இருக்கணும். ஆன்ம பசியும் நமக்கு அந்த அறிவு பசியும் வேணும். இந்த உடல் பசியும், உடலையும் கொஞ்சம் பசிக்க விடணும். அறிவு பசியும் நமக்கு வேணும். அப்பதான் அந்த உடலை பசிக்க விட்டீங்கன்னா தான் அறிவு பசி வரும். உடலை மந்தமாவே வசிக்கிட்டு இருந்தா அறிவு பசியே வராது. அதனாலதான் வள்ளற்பெருமான் அவர்கள் பசித்திரு, தனித்திரு, விழித்திரு அப்படின்னு ஒரு 3 மந்திரங்களை சொல்லுவாங்க. பசிச்சிரு, அவங்க சொன்ன பசி இந்த உடல் பசி இல்ல, அறிவு பசியோட இரு. தனித்திரு, தனித்திருனா எல்லாரையும் விட்டு ஒதுங்கி தனியா இருக்கிறதல்ல. பற்றுக்களை எல்லாம் இந்த உலகத்தோ பற்றோட ஒட்டிக்கிட்டு இருக்காம பற்றுக்களை அறுத்து விடுன்னு அர்த்தம் தனித்திருனா. விழித்திரு, இது போடும் பெருமான் அவங்க உஜா ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான் அந்த விழிப்புணர்வு. விழிப்புணர்வோட இரு. அப்படி நம்முடைய பெருமானவர்கள் இந்த தூலத்துக்கு எப்படி இந்த தூலத்தை ஆரோக்கியமாக வச்சு அதன் மூலமாக நம்ம ஆன்மீக பாதையை அமைக்கலாம் அப்படின்னு இந்த தூலத்துக்கு உண்டான நன்மையான வார்த்தைகளை நமக்கு எடுத்து கொடுத்து, அவங்க இந்த தூல திருமேனியோட இருந்த காலத்துல அந்த மக்களுக்கெல்லாம் அவங்க நோன்பு முறைகள் எல்லாம், அந்த பசியோட இருக்கிற முறைகள் எல்லாம் எடுத்து வச்சாங்க. அதை நமக்கு நூல் எல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. 1945ஆம் ஆண்டு பங்குனி மாத திருநாளின் போது சாலைவாசிகளுக்கும் திருவிழாவுக்கென்று வரும் அங்கத்தினர்களுக்கும் 3 நாட்கள் தொடர்ந்து நோன்பு அனுசரிக்க வேண்டும் என்று உத்தரவாயிற்று. பட்டினி இருக்க சொல்வாங்க. உப்பில்லாத அமுது உண்டு ஒரு பொழுதாய்
இருக்கலாம் வச்சாங்க பெருமானவர்கள். இந்த நோன்பு அனுசரிப்பதால் இந்த உடற்பிணி நீங்கி சுக வாழ்வு வாழ வழிவகுக்கும் என்று ஆண்டவர்கள் வலியுறுத்தினார்கள். இது நமக்கு தவ விளைவு நிஜ நிகழ்வுகள் அப்படிங்கிற நூல்ல இந்த குறிப்பு இருக்கு. காலை பஞ்சனை எழுச்சி முடிவுற்றதும் வழக்கம் போல் தீர்த்த பிரசாதம் ஆலயத்தில் வழங்கப்பெறும். அதனை வாங்கி அருந்தி விட்டதும் நோன்பு துவங்கிவிடும். இந்த நோன்பு நாட்களில் பகல் வேளைகளில் உணவு அருந்தக்கூடாது. மேலும் தண்ணீரோ அல்லது வேறு எந்த வகை பானமும் அருந்துதல் கூடாது. இப்படியே மாலை வணக்கம் முடியும் வரை இருக்க வேண்டும். ஆக பகல் 12 மணி நேரத்திற்கு வயிற்றில் இறப்பைக்கு முழு ஓய்வு கொடுக்கப்பெறுகிறது. இப்படியெல்லாம் அவங்க மக்களை நடத்தி கொண்டு வந்தாங்க. தூல சம்பந்தமான காரியங்களில் கூடிய வரையில் ஈடுபடாமல் இருத்தல் வேண்டும். ஆண்டவர்கள் வாக்கியம் வாசித்தல், கூட்டமாக நெய்வழி நூல் ஓதுதல் போன்ற தேவ காரியங்களை மட்டுமே செய்தல் வேண்டும். இந்த நேரம் தேவ காரியங்கள் மட்டும்தான் செய்யணும். அதுக்குத்தான் இந்த மனித தூலம். நாம அதை விட்டுட்டு என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அது பெருமானவர்கள் எவ்வளவு சிறப்பா நமக்கு தெரியாமலேயே நம்ம மருந்தெல்லாம் நமக்கு கொடுத்து வழி நடத்தி கொண்டு வந்திருக்காங்க. அவங்க தூல திருமேனியோட இருந்து நமக்கு காட்டின வழிய நாம ஏன் இன்னைக்கும் அதை கடைபிடிச்சு வரக்கூடாது? நம்ம பக்கத்திலே தானே இருக்காங்க பெருமானவர்கள். எலுமிச்சம்பழம், வெல்லம், ஏலக்காய் கலந்த மிகவும் சுவையான நீர் ஆலயத்தில் வழங்கப்பெறும். இதனை தேவையான அளவு அருந்தலாம். நோன்பு முடிந்ததும் பச்சரிசி, பாசிப்பருப்பு, வெள்ளைப்பூண்டு, முந்திரி பருப்பு, திராட்சை, பட்டை, லவங்கம், தேங்காய் இவைகளால் தயாரிக்கப்பெற்ற நோன்பு கஞ்சி ஆலயத்திலேயே வழங்குவார்கள். அவரவர்கள் பாத்திரத்தில் வாங்கி தேவையான அளவு அருந்தலாம். இது முடிவுற்றதும் விடுதி சென்று மறுநாள் காலை பஞ்சனை எழுச்சிக்கு வரும் வரையில் எதுவும் சாப்பிட்டு கொள்ளலாம். விடியற் காலை பஞ்சனை எழுச்சிக்கு வரும் முன்னர் உணவருந்தி விட்டே பஞ்சனை எழுச்சிக்கு வருதல் வேண்டும். முன்தினம் அனுஷ்டித்த நோன்பை தொடருதல் வேண்டும். 3 நாட்கள் உபவாச நோன்பின் நடைமுறை விதி இதுதான். இப்படி 3 நாட்கள் நோன்பு இருக்கும்படி பங்குனி மாத திருவிழாவின் போது பெருமானவர்கள் எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு சமயம் சில திருவிழாக்கள் கடந்த பிறகு 3 நாட்கள் நோன்பின் பலனை குறுக்கி ஒரே நோன்பிலேயே திணித்திருக்கிறேன் என்று உத்தரவாகி நோன்பை ஒரே ஒரு நாளாக குறைத்தருளினார்கள். 40 நாள் நோன்பு, 3 வருஷம் நோன்பு, 9 மாச நோன்பு அப்படிலாம் நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. படிப்படியாக தான் நம்மளை கொண்டு வருவாங்க. காலமெல்லாம் நோன்பு இருக்க வேண்டியதுதான், அப்படி நோன்பு முறையில தான் நம்ம எப்பயுமே இருக்கணும் அப்படி சொன்னா நம்ம கேட்க மாட்டோமே. அதுக்காக ஒரு குறிப்பிட்ட கால வரையறை கொடுத்து 3 நாள் கொடுத்து அப்புறம் அதை சுருக்கி ஒரே நாள் ஆக்கி அதுக்கப்புறமா இந்த தன்மையை நீ தெரிஞ்சுக்கிட்டீங்களா, இனிமே நீயே பின்பற்றுவ. இனிமே அவங்க நோன்பு எடுத்து வச்சாதான் நம்ம அந்த நோன்பு படி இருக்கணுமா? அவங்க எடுத்து வைக்காட்டா அதான் கற்றுக் கொடுத்துருக்காங்களே. அவங்க கற்றுக் கொடுக்கறது எல்லாமே நமக்கு நன்மை பிறங்கும் வார்த்தைகளாகத்தானே இருக்குங்கிற நம்பிக்கை நாம வந்தா நாம இதை கடைபிடிப்போம். அப்போ பின்னர் இந்த நோன்பின் பலனை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள், ஆகையால் இதனை நீங்களே அனுசரிக்கலாம் என்று உத்தரவாகி இந்த நோன்பு கைவிடப்பெற்றது. ஏன் கைவிடப்பெற்றது? இது நோன்போட நன்மை தெரிஞ்சுக்கிட்டீல, இனிமே நீயே அதை அனுசரி அப்படின்னு விட்டுட்டாங்க. ஆனால் அவ்வப்போது அடுத்தடுத்த காலகட்டங்களில் இந்த யுகத்தவசு நோன்பினை தெய்வம் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் நோன்பு முறைகளை எடுத்து வச்சு இந்த உடல் ஆரோக்கியத்தை பத்தி பெருமான் அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்து, இது வேத நூல்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள். இது விஞ்ஞான பூர்வமாக படிச்சு தேர்ந்தெடுத்த டாக்டர்களுக்கும் தெரியாத ஒரு பண்டிதம், மருத்துவம், அதை நமக்கு பெருமான் அவங்க கற்றுக் கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த திருவாக்கியத்துல லங்கனம் பரம ஔஷதம் என்ற சமஸ்கிருத பழமொழி பட்டினிதான் நோயின் சிறந்த மருந்து என்று நம்மெல்லாம் அந்த பட்டினி அப்படியோட இருக்கணும், பசியோட இருக்கணும். தூலத்துக்கு பசியோட இருந்தா இந்த தூலத்துக்கு நல்லது. அதே போல ஜீவ பசி, செவி உணவு பசியும் நமக்கு இருக்கணும். வல்லப்பெருமான் அவங்க சொன்ன மாதிரி பசித்திரு, தனித்திரு, விழித்திரு, அந்த பசியோடையும் நம்ம இருக்கும் போதுன்னா பசியோட இருந்தாதான் கிடைக்கும். பசி இல்லைன்னா கிடைக்காது. யாருக்கெல்லாம் அறிவு பசி இருக்கோ அவங்க எல்லாம் எங்கெங்கெல்லாம் அந்த அறிவு வார்த்தைகள் வெளியாகோ அங்கெல்லாம் போய் அதை வாங்கிக்குவாங்க. யார் எனக்கு தேவை இல்லை, எனக்கு பசியே இல்லைங்கிறவன் எப்படி போய் தேடுவான்?
தேடுங்கள் கண்டடைவீர்கள் அப்படின்னு தான் பைபிள்ல இருக்கு. அப்போ அந்த தேட்டம் உடையவர்களுக்கு, அந்த பசி உடையவர்களுக்கு தான் எல்லாம் கிடைக்கும். அப்போ இந்த தூலத்தில் இருக்கிற இந்த அக்கினியானது எப்படி இந்த நம்ம பார்த்தோமே, இந்த ஆயுர்வேதத்துல அமாவிஷம், இந்த சாப்பிடுற உணவு தான் நம்ம உயிர் ஆற்றலாக மாறுகிறது. அந்த உயிர் ஆற்றல் நீ இந்த அக்கினியை சரியாக செயல்பட செய்யாம இருக்கும்போது அது விஷமாக, அமாவிஷமாக மாறுகிறது. ஆனா அந்த முறைப்படி பெருமானவங்க நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த நோன்பு முறைப்படிலாம் நம்ம உணவை அருந்தி அந்த அரை வயிறு அளவுக்கு உண்டு ஒரு பொழுது நம்ம வாழும்போது அது எப்படி முறைப்படுத்தப்படும்? அப்படிப்பட்ட இந்த ஜடராக்கினி இந்த தூலத்துக்கு தேவையாக இருக்கு. அதுபோல நம்முடைய ஜீவ உடல்னு ஒண்ணு இருக்கே நமக்குள்ள, அதுக்கும் ஒரு அக்கினி இருக்கு. அந்த அக்கினி நம்மகிட்ட விஷம் இருக்கு, மும்மலமாகிய விஷம் எல்லாம் இருக்கு. அந்த விஷத்தை முறியடிக்கின்ற அக்கினியாக பெருமானவர்களுடைய திருவார்த்தைகள் இருக்கு. வடவை அனலாக இருக்கிறது. இந்த ஜீவ அக்கினி மாதிரி அவங்களுடைய அந்த திருவார்த்தைகள் அனலாக இருந்து நமக்குள்ளாக இருக்கிற அந்த மும்மல கிழங்குகளை அறுத்து விடுகிறது என்பதை நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு பூரண வண்ணப்பாவில் வடவை அனலும் கெடும் மும்மல கிழங்கு விடவும் முறிந்த முதம் அடையும் திறந்து விடும் உளவோரே. நம்மகிட்ட அந்த மும்மல கிழங்கு இருக்கே விஷமாக, அந்த விஷத்தை முறிக்கிற அமுதமாக ஆண்டவர்களுடைய அந்த வடவை அனலானது விஷத்தை முறிக்குது. எப்படி இந்த தூலத்தில் இருக்கிற அந்த விஷத்தை முறிக்கிற அந்த ஜீவ அனல் ஜடராக்கினி இருக்கோ, அது போல நம்முடைய அந்த சூக்கும தேகத்துல இருக்கிற அந்த மும்மல கிழங்குகள் என்ற விஷங்களை எல்லாம் முறியடிக்கின்ற வடவை அனலாக பெருமானவர்களுடைய அந்த நன்மை திறங்கும் வார்த்தைகள், தேவ ரகசிய வார்த்தைகள், மூலமந்திர வார்த்தைகள் இருக்கின்றன. அந்த பசியோட நம்ம இருக்கும்போது நாம அந்த இறைவனோடு சென்று சேர்வதற்கு அது உதவியாக இருக்கும். அப்போ இந்த தூலத்தையும் முறையாக, அந்த ஜடராக்கினியையும் நம்ம சரியான முறையில அதை எரியறத அணைச்சு விடாம பாதுகாத்து, இந்த வடவை அனலையும் நம்ம தூலத்துக்குள்ள செலுத்தி நம்ம மும்மல கிழங்குகளை எல்லாம் வேறெடுத்து விஷத்தை முறித்து வாழும்போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இன்பமயமானதாக இருக்கும், பெருமானவர்கள் காட்டிய வழி எப்படி நமக்கு நன்மை பிறக்கும் வழியாக இருக்கும் என்பதையெல்லாம் நாம இந்த திருவாக்கியத்தின் மூலமாக இன்னைக்கு தெரிஞ்சிட்டோம். அப்படியான அமுத வார்த்தைகளை நமக்கெல்லாம் நாளும் வழங்கிக் கொண்டிருக்கும் நமது பெருமானவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முத்திப்பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள். போற்றி பணிந்து நமஸ்கரித்து சபையில் அனைவருக்கும் நண்பார்ந்த நமஸ்காரம். எங்க அக்கா ஒப்பந்தத்திற்கு சந்தர்சனை பண்ணிக்கணும் அப்படின்னு அதோட ஜீவ சந்தர்சனா தோற்றம் அவங்க இதுதான் எனக்கு தெரியவே தெரியாதுக்கா. வாட்சிமெல்லாம் படிச்சுட்டு அக்கானா சரி
ஜுரமா கிரமா வரும்போது கொஞ்ச நேரம் பசியா இருக்கும், கஞ்சி கிச்சி இருக்கும். அப்ப செய்யாதாட்டு அது அப்படியே ஓகே சரியாயிடுச்சு, நார்மலா சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஆனா அது எப்படி நம்ம தோலை சம்ரட்சணை பண்ணி அது ஜீவ சம்ரட்சணத்தை அவங்களுக்கு இதை எப்படி உதவியா இருக்குதுன்னு இந்த வாட்சிங் மூலமா தெரியப்படுத்துறீங்க. ரொம்ப நன்றியக்கா. இந்த உலகம் எங்கும் ரோகமும் விஷமும் பரவி வருகிறது. ஆகவே இது நேரம் எவன் ஒருவர் அயனமையிலாக சாப்பிடுகிறானோ அந்த நோயற்ற சம்பூர்ணதான் இருப்பான். அப்போதுதான் அவனுக்குள்ள இருக்கும் ஜீவ அக்னியானது அவன் உட்கொண்ட உணவை விரைவில் மீது நிற்க முடியும். நம்ம எப்பவுமே சாப்பிடும்போது அறவைதான் சாப்பிடணும். கால் வயிறு தண்ணி குடிச்சு மீதி கால் வயிறு காசோட அப்படியே விட்டாதான் அந்த வயிறு அது வயிற்றுக்கு நிறைய வேகம் கொடுக்க கூடாது. அது சாப்பிட்ட சக்தியை அதை ஜீர்ணிச்சு அந்த வயிற்றுக்கு ஜல்லாச்சு அதை ஜீர்ணிக்கும். அதெல்லாம் சூரிய அக்னிங்க அப்படின்னு சொன்னீங்க. அது உண்ணும்போது ஒரு மயனமாக்கி அது ரத்தத்துல போய் கலக்கும். ரத்தத்துல போய் கலக்கும் போது அது சக்தியா மாறி நம்மளுக்கு உடலுக்கு தெம்பையும் வளர்ச்சியும் கொடுக்குது. நம்ம வயதும் நம்ம சத்தான உணவு சாப்பிடணும், நிறைய பழம் சாப்பிடணும், நிறைய காய்கறி சாப்பிடணும், அப்பதான் உடம்புக்கு நல்லது அப்படின்னா அத்தனையும் ஒரே சரியா சாப்பிட்டோம்னா அது ஜீரணமும் ஆகாம நம்ம வயது பதவியும் வரைச்சு அதே விஷமா மாறிடுது. அந்த விஷயம் மெல்ல மெல்ல ரத்தத்துல போயிட்டு ரத்தமும் கெட்டு உடலும் கெட்டு போய் அது ரத்தம் எங்க தரப்படுகிறதோ அங்கெல்லாம் மூட்டு வலி, கை தோல் நோய் எல்லா நோயும் அந்த சாப்பிடத்தான் வருகிறது. அது மனுஷனை நம்ம உண்ணும் உணவே நம்மளுக்கு விஷமா மாறி அதை ஒரு நோயாளியா மாறுது. அது அப்படி மாறுதுன்னு தெரியாம ஐயோ நம்மளுக்கு போட முடியல, நம்மளுக்கு இட்டுமணி மாத்திரை சாப்பிடணும், ஆப்பிள் சாப்பிடணும், ஆரஞ்சு சாப்பிடணும், ஏன் சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா அது கூட ஜீரணமாகாது. அதை அளவோடு சாப்பிடணும். அந்த ஒரு வாக்கியத்துல ஏப்பம் அது சுய உண்ணும் போது அந்த ஏப்பம் வரதுக்கு முன்னாடியே பெரியவர்கள் அந்த சாப்பாடை நிறுத்திடுவாங்க. அந்த அளவுதான் சாப்பிடணும் அப்படின்றதுதான் இதுல தெரியுது. சாப்பிட்டு கொண்டு இருக்கும் போது அதுதான் நம்ம உடம்புல ஜீரண சக்திக்கு அதெல்லாம் உதவியா இருக்கு. நம்ம சாப்பாடை கூழா ஆக்கி அது ஈஸியா ஜீரணமாகி ரத்தத்தை கலக்க செய்யுது. பூதாக்னி பஞ்சபூதங்களாக பிரிந்து அது ரத்தத்துக்கு எலும்புக்கு போவது எலும்புக்கு எல்லாம் பிரிச்சு கொடுத்து நம்ம உடம்புல வரவேற்றது. இந்த தொலை போச்சுன்னா அது என்ன அங்கங்க நின்று அது நம்மள அக்னி கம்மியாக நமக்கு உடம்பு பலம் கம்மியாகுது. ஜீவனிக்கான உணவுதான் நோயின் தாயாக இருக்குது. அக்னி சரியா இருந்தாதான் பூரம் சரியாக வளரும், சுறுசுறுப்பாகவும் இருக்கும். அதுக்கு ஒரு ராஜாவை கதை சொல்லுங்க. ராஜா எப்பவுமே நல்ல உணவா உணராது. ஆனா ரொம்ப வீக்கா ரொம்ப பலவீனமா இருக்கேன், சோர்வா இருக்கேன், என்னால எந்த வேலையுமே செய்ய முடியும், முதுவர் 20 நாள் ஃபுல்லா பட்டினி இரு, கொஞ்சம் கொஞ்சமா பசி எடுத்தா கொஞ்சமா சாப்பிடு அப்படின்னு அவருக்கு அந்த உறவு முறையெல்லாம் சொல்லும் போது அந்த ராஜா 40 நாள்ல சுறுசுறுப்பாய் மாவீரனா மாறு. சாப்பிடணும், சத்தான உணவா சாப்பிடணும். அது அதை ஜீர்ணிக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கும். அதுக்கு தகுந்த போது நம்ம வேலை செய்யணும். இதுல அதை ஜீர்ணிக்கு போட்டாதான் நம்மளுக்கு அந்த டைம் கொடுத்து அதை ஜீர்ண சக்தி அதை பெருக்கிக்கணும். அது வல்லபினான் பசிக்குது, தனிக்குது, வீழ்ச்சிது சொல்லிட்டு பசிக்குது அறிவு பசியோட இருக்கணும். சூழ பசி எடுத்தாதான் உண்ணணும். அந்த பசிக்கும் நான் இதாதான் சாப்பிட்டுட்டே இருக்கேன்னு சாப்பிடக்கூடாது. அது அந்த காலத்துல நோம்புதான் எடுத்து வச்சாங்க. அந்த நோம்பு அமைச்சிருக்கிறது பழம் முழுவதும் உணவு உண்ணாமல் மாலையில் மட்டும் இயற்கையான உணவை உண்டு பழகணும். அப்போ அந்த வயசுக்கு நிறைய வேலை கொடுக்காத போது அந்த ஜீரண சக்தி வயசுல அந்த உஷ்ணம் தேவையும் தெரிகிறது. அதே தூளத்துக்கு வேண்டிய உணவு இந்த அதே ஜீவனுக்கு வேண்டிய வளர்ச்சியும் நம்ம செவி வழியாக குணத்துக்கு வேண்டியதை நம்ம வாய் வழியாக ஒண்ணும். அதே போல நமக்கு ஜீவன வளர்ச்சி அதுக்கு செவி உணவு தான் உண்டணும். அது செவி உணவு உண்ண அது தேஜஸ்தி உஷ்ணத்தையும் பெறுகிறது, ஜீவனுக்கு வலுவை ஏற்றுகிறது, அது அன்பு பெறுகிறது. அவருடைய ஜீவனோட உணவு அவரோட சிறு வார்த்தைகளாகவும் இருக்கு. அந்த வார்த்தைகளை தான் நாம உண்ண செவிவனமாக உண்ண அது ஜீவனுக்கு ரட்சிப்பு தருகிறது. ரட்சிப்புக்கு தேவை ரட்சிய செய்த இங்க வாக்கியமாக இருக்கின்றது. அதோ செவியில் வாங்கி சிந்தித்து பிறரிடம் பேசும்போது அவசைக்கான எத்தனையோ மடங்கு அதிகமாக உண்டுக்க முடிகிறது. இவ்வாறு நம்ம தூர சம்ரட்சணுக்கும்
ஜீவக பிரச்சனைக்கும் உண்டான வாக்கியம் தான் எங்களுக்கு எங்களோட விதோட ஆரோக்கியத்தையும் ஜீவனோட ஆரோக்கியத்தையும் பாதுகாக்க வழிதான் சொல்லி அக்காவுக்கும் அன்பாக நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரி சாலை தாரா தேவி அவர்கள் ஸ்தூல சம்ரக்ஷணை தேக சம்ரக்ஷணை பத்தி மிக அருமையா தெய்வங்க அவங்களோட திரு வேதங்களிலிருந்து எங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கீங்க. மிக அருமையா இருந்ததுக்கா. அக்கா அதாவது தெய்வம் சொல்ற மாதிரி நமக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் அது அவங்களுக்கு என்னன்னே தெரியாம நமக்கு நம்மளை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி மருந்தெல்லாம் கொடுத்து அவங்க கத்துக்கிறாங்க. ஆனா நம்ம உடம்ப கெடுத்துடுறாங்க. இப்ப அக்கா சொன்ன மாதிரி அப்படிதான் என் உடம்பு இப்ப முடியாம போயிடுச்சோ கெட்டு போச்சோ அப்படின்றத நான் உணர்றேன்க்கா. அக்கா தெய்வங்க சொல்ற மாதிரி பசிச்சுதான் சாப்பிடணும் அப்படின்றது ஃபாலோ பண்ணாலுமே ஒரு சில நேரத்துல நம்ம பசிகாட்டியும் சாப்பிட்டுறோம். ஒரு கட்டாயத்தினால டைம் ஒரு இடத்துக்கு போகணும்ன்றதுக்காக நம்ம உடம்ப நாமளே கெடுத்துக்கிட்டோன்றது இன்னைக்கு அக்காவோட இவங்கள வேதத்திலிருந்து சொன்ன சொற்பொழிவுல இருந்து நான் புரிந்து கொண்டேன் அக்கா. தெய்வங்க எதுக்கு நோம்பெல்லாம் எடுத்து வச்சாங்க அப்படின்னா நமக்கு அந்த சாப்பாடு நம்ம சாப்பிடுற உணவு செரிமானம் செய்கிற அந்த அக்னி கெட்டு போயிடுச்சு. அந்த கெட்டு போனதை சரி பண்றதுக்காக தான் இந்த நோம்பெல்லாம் தெய்வங்க எடுத்து வச்சிருக்காங்கன்றதும் புரிஞ்சுக்கிட்டேன்க்கா. அதே மாதிரி இந்த ராஜா கதை சொன்னீங்க, அறுசுவைதான் சாப்பிடுற ஆனாலும் நான் சுறுசுறுப்பா இல்லைன்னு. நம்மளையும் இந்த மனித துளத்தை எடுத்து வந்திருக்க நம்மளையும் பாதி பேரு இந்த சாப்பிட்ட உடனே டயர்டா இருக்கு, சாப்பிட்ட உடனே தூக்கம் வருது, இதெல்லாம் எனக்குமே நடந்துட்டு தான் இருக்கு. இன்னைக்குதான் உணர்றேன். அப்ப சாப்பிட்ட உடனே டயர்டா இருக்க கூடாது, தூங்க கூடாது. நம்ம எப்படி ஒரு வண்டிக்கு பெட்ரோல் போட்டா அது சீறிட்டு போகுதோ அந்த மாதிரி நாமளும் சாப்பிட்டா நமக்கு சத்து நம்ம ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படின்றத இப்பெல்லாம் சாப்பாடோட அளவு நானுமே கூட தெய்வங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு ஏப்பம் அதை நான் ஃபாலோ பண்றேன். ஒரு ஏப்பம் வந்துருச்சுன்னா அது மீந்தா கூட பரவாயில்லன்ட்டு வச்சிடுறேன். முன்னெல்லாம் என்ன பண்ணுவோம், பசங்க வச்சுட்டாங்க, வீட்டுக்கார வச்சுட்டாங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுதான் உடம்ப கெடுத்துக்கிட்டோம் போல இருக்கு. அதனால இன்னைக்கு அக்காவோட இந்த தெய்வங்க வேதத்துல இருந்து தெய்வங்க எடுத்து கொடுத்துருக்க இந்த முறைகளை சாப்பிடுற முறை நம்ம அது உடம்ப காப்பாத்துது. நம்ம உடம்ப காப்பாத்தி சுறுசுறுப்பா இருக்கிறப்பதான் ஜீவனுக்கும் வலுவேறுது அப்படிங்கறதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்க்கா. இன்னும் அதிகமா நான் இதை இனிமேல் நான் ஃபாலோ பண்ணி உடம்ப சீரா வச்சுக்க நானும் தெய்வத்தின் அவங்களோட ஆசீர்வாதத்தோட முயற்சி செய்யறேன்க்கா. அனைவருக்கும் நமஸ்காரம் அக்கா. ஸ்தூல சம்ரக்ஷணை தேக ஜீவ சகோதரி சாலை மேகலா அக்கா அவர்கள் மெய்வழி துணை மருந்து, வேத மருந்து, சிவ மருந்து, மாதவன் தவ மருந்து, அரு மருந்து, பொல்லா பிணிக்கும் பெரும் மருந்து தரும் புனத்துறை சிங்காசராகிய நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வெளிச்சாலை ஆண்டவர்கள் நம் பெருமான் அவர்களை போற்றி வணங்கி அவர்களுடைய திருவடிக்கு நமஸ்கரித்து சபைக்கு நமஸ்கரிக்க சொல்லி இன்னைக்கு அக்கா நமக்கு எடுத்து வழங்கிய அந்த தேவ திருவசனங்கள், அந்த தேவ வேத வாக்கியங்கள்ல இருந்து விளங்கி வச்சு நான் பண்ணிக்கிறேமா. இன்னைக்கு நம்ம தெய்வம் அருளியே, அதாவது தூள ரகசியம் தீவ ரகசியம் அப்படிங்கிறத தூள ரகசியம். அதாவது தூளத்தை எப்படி பேணி காக்கணும், இந்த தூளத்தை இருந்தாதான் இருக்கிறவரை இருக்கும் போதுதான் நம்ம அந்த வைரமணி நமக்குள்ள இருக்கிற அந்த நித்திய தூளமாகிய வைரமணி தேகத்தை அடையலாம். அப்ப நம்ம இந்த தூளத்தை நம்ம பேணி காக்கணும். எவ்வாறு பேணி காக்க வேணும் அப்படிங்கிற அந்த தெய்வம் எடுத்தாங்க இருக்காங்க. அப்போ நம்மளுடைய இந்த ஜீவன் நமக்கு நம்ம ஒரு திரு மாளிகையாக, அதாவது இறைவன் எல்லா அண்டங்களையும் படித்து இறுதியாக மனிதனை படித்து அந்த மனிதனுக்குள் தானே குடியேறி கொண்டார்கள். அப்ப அந்த நம்ம இறைவன் குடியிருக்கும் ஆலயமாக நம்மளுடைய உணவு இருக்கிறது. அப்ப அந்த தூளத்தை பேணி காக்கணும். அப்ப அந்த தூளத்தை எவ்வாறு பேணி காக்கணும் அப்படிங்கிறதா இந்த திருவாய்க்கு நம்ம தெய்வம் எடுத்தாரு இருக்காங்க. அப்போ நம்ம தூளம் நன்றாக இருக்கணும்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அளவோட இருக்கணும். அப்ப நம்ம அந்த உணவை அதிகமாக சாப்பிட்டோம்னா வாய்க்கு உணவு வருத்துவவர் சுத்தத்தில் ஆழ்வான், செவிக்கு உணவு வருத்துவவர் யோகத்தில் ஆழ்வான்ற மாதிரி தெய்வம் எடுத்தாரு இருக்கிறாரு.
அறிவித்த மாதிரி நம்ம வந்து தூளத்துக்கு அருந்தக்கூடிய அந்த சக்தி பொருளாக அந்த உணவு பொருள் வந்து மிகவும் அளவோட தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த ரோகமும் விஷமும் நம்ம தலைக்கு ஏறி நமக்கு வந்து நோய் ஏற்படக்கூடியதாக நோய் ஏற்பட்டு இந்த உடல் கெட்டு விடும் அப்படிங்கிறத நம்ம தெய்வம் இந்த வாக்கியத்துல இல்லையா நம்மளுக்கு அப்படி இருக்கிறாங்க. அப்போ நம்ம சாப்பிட அளவு வந்து மிகவும் அரைவயலாக தான் இருக்கும். அப்பதான் நம்ம நோய் இல்லாம இருக்க முடியும். அந்த அரைவயலாக சாப்பிடும் போது அந்த தீவ அக்னியானது நம்ம உணவு வந்து சீக்கிரமாக ஜீரணிக்க முடியும். அப்படி இல்லாம வயிறு கிணறுபடியாக சாப்பிட்டா நமக்கு அந்த உணவு ஜெரிப்பதற்கு அதிக நேரமாகும். அதுக்குள்ள அந்த ரோகம் விதம் தலைக்கு ஏறிவிடும். அதுக்காக தான் நம்ம சாப்பிட அளவை வந்து கணக்கிட்டு சொல்வதற்காக நமக்குள்ளேயும் ஒரு கணக்குப்பிள்ளை நியமிக்கப்பட்டிருக்கிறார். அது வேறு யாரும் அல்ல, நம்ம சாப்பிட்டவுடன் போதும் என்று வருகின்ற அந்த ஏப்பம் தான். நாம வந்து என்ன அந்த ஏப்பத்தை மீறி வெளிக்கொண்டு நம்ம அளவாக சாப்பிடும் போதுதான் நமக்கு அந்த உணவு ஜீரணிக்க முடியாம அந்த விதமானது தலையில் ஏறி நமக்கு அந்த நோய் கொஞ்சம் நம்ம உடம்புல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நோயை சேர்த்து நம்மளுடைய உடம்பு ஈரும் தன்மையை கெடுத்து நம்ம வந்து ஒரு ஒன்று தெரியாத ஒரு டாக்டரை காலை பிடித்து கெட்டுபடி ஆகி விடுகிறோம். அப்ப நம்ம வந்து நம்ம உணவு அந்த மன தேகத்தை நம்ம தெய்வம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த மனித உடல் வந்து ஒரு அற்புதமான ஒரு திரு மாளிகையாக எவராலுமே கண்டுகொள்ள முடியாத ஒரு திரு அற்புதமான மாளிகையாக நம்ம உடம்பு நம்ம தூளை வந்து கட்டப்படுகிறது. அந்த அப்படிப்பட்ட தேகத்தை நம்ம பேணி காக்கணும். திருமூலர் அவங்க கூட அந்த தூளத்தை பாதுகாக்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க. உடம்பினை வந்து முதலில் இழுக்காக தான் நினைத்தேன், பிறகு இறைவன் குடிகொண்டுள்ள திருமாளிகை என்பதை அறிந்து அதை எவ்வாறு பாதுகாக்க வேண்டுமோ அப்படி பாதுகாத்து இந்த உடல் வந்து இறைவனோட உடைமையாக இருக்கிறது. அப்போ நம்ம இந்த உடல் மூலமா தான் நம்ம அந்த இறைவனை வந்து அடைய முடியும். அப்ப அந்த இறைவனை அடையணும்னா அப்படின்னா இந்த திருமாளிகையாகி இந்த தூளத்தை வந்து நம்ம பேணி காக்கணும். அப்ப இந்த தூளத்தை பேணி காக்கும் போதுதான் நாம வந்து நமக்குள்ள இருக்கின்ற அந்த நித்திய தூளமாகி அந்த வைரமணி தேகத்தை அடையணும். அப்போ நம்மளுடைய உள்ளமே பெரும் கோயில், ஊன் உடம்பு ஆலயம், வள்ளலாருக்கு வாய் போகிற வாசல், உள்ள செல்லத்திற்கு சிவலிங்க உயிரை சிவனே சிவலிங்கம் அப்படிங்கிற மாதிரி நம்ம உடம்புக்குள்ளதான் நம்ம தெய்வம் வந்து நம்ம காரணிய கடலாகி நம்ம தெய்வம் நமக்கு வந்து இந்த உடலை படைத்த மனித தூளத்தை படைத்து அதற்குள்ள அவங்க வந்து குடியேறி இருக்கிறாங்க. அப்ப அந்த கோடி சூரியன் பிரகாசமாகி அந்த நம்மளுடைய ஜீவன் குடியிருக்கின்ற அந்த ஆலயத்தை நம்ம எவ்வாறு பேணி காக்கணும். அப்ப நம்ம நோய் இல்லாம இருக்கிறது நம்ம நோய் தூளத்தை வந்து நோய் இல்லாம பாதுகாக்கணும். அப்ப நம்ம இந்த தூளம் வந்து நம்மளுடைய தூளத்தை வளர்ப்பது மட்டுமில்லாமல் நம்ம வெய்யை அடைவதற்குமே இந்த தூளம் தான் நமக்கு பயன்படுகிறது. அப்ப நமக்குள்ள இருக்கிற ஜீவ அக்னியை வந்து நம்ம வந்து பாதுகாப்பாத அளவுடன் சாப்பிட்டாலும் அந்த ஜீவ அக்னியானது அதனுடைய செயல்பாட்டை வந்து சரியாக செய்ய முடியும். அப்ப நம்ம அதற்கு தகுந்த மாதிரி நமக்கு உணவு வந்து உட்கொள்ளணும். அப்பதான் அந்த ஜீவ அக்னி ஆகிய அந்த ஜனாக்னி வந்து அந்த சூரியன் தன்மையை கொள்ளதாக இருக்குது. அதுதான் உயிரை வந்து உயிர்ப்புடன் வைத்துக் கொள்ளுது. நம்மளுடைய அந்த உணவுல இருக்க அந்த உயிர் சக்தியாக பிரித்து அது பிராணனாக உயிர் சக்தியாக மாற்றக்கூடிய ஆற்றல் படைத்ததாக இருக்குது. அப்போ அது நன்றாக உயிர்ப்புடன் அது செயலாற்றி கொண்டிருக்கும் போது அது பிரகாசமாக இருக்கும் போதுதான் நம்மளுடைய உடம்பும் உள்ளமும் வந்து ஜொலிக்கக்கூடியதாக இருக்குது. அப்ப நாம வந்து நம்ம அந்த ஜீவாக்கினை வந்து கெட்டு போகாமல் அதோடைய அது சீராக இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து நம்மளுடைய தூரத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நாம் சாப்பிடுகிற உணவின் அளவை நம்ம கட்டுப்பாடாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ அந்த மெய்ஞானிகள்லாம் அடுத்த அளவு அப்படியே உணவு சரியாகிட்டோம் அப்படிங்கிற போது அந்த முதல் அளவுலயே அவங்க வந்து இப்ப அடுத்தபடியில் உணவு சரியாகிடும் என்ற எச்சரிப்பு வரும் முன்னரே உணவை நிறுத்திக் கொள்வார்கள். அப்படி எவ்வளவு விருப்பமான பண்டமாக இருந்தாலும் அதை வந்து அந்த அளவுக்கு மீறி சாப்பிட மாட்டாங்க. அப்ப அந்த அவங்களுடைய அந்த நுட்ப வரம்பிட்டு அந்த அவங்க வந்து எவ்வளவுதான் விருப்பமான உணவாக இருந்தாலும் அந்த நுட்ப வரம்பை இவளையும் தாண்ட மாட்டார்கள். இந்த சிலர் சித்த கட்டுப்பாடு கைவர பெற்றவர்களே அறுசுவை அரிசியாக உண்டாகும் நாட்டத்தை மாற்றிக் கொள்வார்கள். அப்போ அந்த நாட்டத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்விடத்தை அவங்களுடைய தவப்பாட்டால பெற்று அந்த அளவான உணவை சாப்பிட்டதான் மெய்ஞானிகள்லாம் அவங்களுடைய தூளத்தை பாதுகாத்து வந்தாங்க. அப்போ நம்ம வந்து அந்த உணவு வந்து நம்மளுக்கு வந்து உணவு செரிக்காத போது அது சத்தாக மாறாது. அப்ப அளவுக்கு அதிகமா சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு சத்து கிடைக்காது. அது என்னவா மாறினா விஷமாக மாறும். பிறகு அது அழிக்கு வந்து அந்த அமாவிசமாக மாறும். இதுதான் நம்ம நோய்களுக்கு காரணமாக இருக்குது. அப்போ இந்த விஷமானது நம்ம ரத்தத்துல கட்டி ஏறி உடல் முழுவதும் பரவி அந்த சக்தியை வரக்கூடிய அந்த பாதைகளை எல்லாம் தடைபடுத்தி விடும். அப்போ அந்த விஷமானது எங்கிருந்து நம்ம உடல்ல தங்குதோ அங்கெல்லாம் நமக்கு வலி ஏற்படக்கூடியதாக இருக்கும். இப்ப மூத்த கையில்னா மூட்டு வலி, தோல் வலி, எப்படி ரத்தத்துல கலந்தா குளத்தா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு சோர்வடையக்கூடிய நோய் கொடுக்கக்கூடியவைகளாக அந்த ரத்தம் அந்த விஷமானது நம்மளுக்கு உணவு பூராகவும் கட்டி வேணும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த உணவு வந்து நம்மளுக்கு பூரணமாக தெரிக்கும் போதுதான் நமக்கு வந்து சக்தி கிடைக்கும். அப்போ அந்த அக்னியிலேயே 3 வகையான அக்னி இருக்கிறது அப்படின்னு நம்ம அக்கறை எடுத்து சொன்னாங்க. அப்போ வந்து அது ஒண்ணு ஜட அக்னி, அது வந்து உணவை வந்து உடைத்து கூழாக்கக்கூடிய சக்தி படைக்கிறது. அடுத்து பூத அக்னி,
எல்லாம் கலந்தவனால பஞ்ச பூதங்களை பிரித்து கொடுக்கக்கூடியது. அடுத்து தாதாக்கினே, நம்ம உணவு பொருள் வந்து தாதுக்களாக மாற்றுகின்ற அக்கினி, அதாவது ரத்தம் கொழுப்பு இந்த மாதிரி மாற்றி நம்ம உடல் முழுவதும் நமக்கு கொடுக்கக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடிய உணவு கொடுக்கக்கூடிய அக்னியாக இருக்குது. அப்போ உணவு வந்து முதல் ரசமாகி, பிறகு ரத்தமாக, பிறகு சதையாகி, அப்புறம் எலும்பாக, அப்புறம் மத்தியாக மாறி கடைசி இனப்பெருக்க வித்துக்களாக மாறுகிறது. அதுதான் அந்த ஓஜஸ்சுக உயிர் சக்தி. அது வந்து தங்க சங்கிலி தொடர்போட நம்ம உடம்புல நடந்து கொண்டே இருக்கிறது. இது எதுவாயாவது ஒரு தடைப்பட்டாலும் நமக்கு வந்து நோய் ஏற்படக்கூடிய அந்த நிலை ஏற்பட்டு விடுகிறது. அப்போ நம்ம வந்து நம்ம அக்னி வந்து சீராக இருக்கிறதா அப்படின்னு நம்ம வந்து தெரிந்து கொள்வதற்காக ஒரு உபயத்தை நம்ம அக்கா வந்து அதுல சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த இதுல இருந்து நம்ம அந்த வேத நூல்ல இருந்து, அதாவது நம்ம காலையில் இருந்தோட நம்ம நாட்டில் வந்து அந்த வெண்மையான படலம் படைத்திருந்தா நம்ம அக்னி வந்து சீராக இல்லை, அது இளஞ்சிவப்புல இருந்தா சீராக இருக்குது. அப்ப நம்ம அறிந்து கொண்டு அதை சீராக்குவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம சீராக செய்து நம்ம உணவை நம்முடைய தூரத்தை பேணி காட்ட வேண்டும். அப்ப அந்த செரிக்காத உணவு தான் நோய்க்கு தாயாக இருக்குது. அப்போ நம்ம வந்து அதை எவ்வாறு சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிற உணவையும் நம்ம தெய்வம் தான் நம்ம கருணி இருக்கிறாங்க. அப்ப இதை வந்து எப்படி சரியாக வைத்துக் கொள்வது? காலையில வந்து நம்ம இருந்தவுடன் அந்த எலுமிச்சை சாறில் இஞ்சி கலந்து குடிக்கணும், அரை வரை உணவு தான் சாப்பிடணும், கால் வயிறு தண்ணீர் குடிக்கணும், அந்த இடைவெளி இருக்கிற மாதிரி பார்த்துக் கொள்ளணும். அந்த இடைவெளியில தான் அந்த ஜீவாக்கினி வந்து இருக்கிறது. அப்போ அந்த ஜீவாக்கு அந்த அந்த அக்னி தான் நம்ம உயிர் சக்தியாக ஒவ்வொரு செல்லையும் இருக்கிறது. அது சமநிலையில் இருந்தால்தான் உடல் மற்றும் ஆத்மாவும் ஆனந்தமயமாக இருக்கும் அப்படின்னு அதர்வனத்துல சொல்லியிருக்கிறதாக சொன்னாங்க. அப்போ நம்ம இந்த உடல் பசிக்கு மட்டும் இல்லாமல் அறிவு பசிக்கு செறிவனவும் பருகவும் அந்த அக்னி சமமாக இருக்கணும். அதுக்காக தான் வள்ளலார்களும் பசித்திரு, தனித்திரு, விழித்திரு அப்படின்னு அறிவித்தாங்க. அதாவது பசித்திரு நம்ம வந்து எப்பயுமே அறிவு பசியோட இருந்து நம்ம எதிரையுமே சேராம உலக அழியின்பங்களையே நம்மளுடைய செடியை கொடுக்காம நம்ம தனித்திருந்து வேற திருவாக்கியங்களை கேட்டு எப்பயுமே நம்ம தெய்வம் அவங்க அருள் மாதிரி உஜார் நிலையில எப்பயுமே அந்த திருவாக்கியங்களை கேட்டுக்கொண்டு விழித்திருக்கும் போதுதான் நமக்கு அந்த முதல் எழுத்துக்கள் மூன்று சேரும்போது பசித்திருலப்பா, தனித்திருலத்தா, விழித்திருலவி, அந்த மூன்று சேர்ந்து ஒரு பதவி, என்ன பதவி கிடைக்குது? திறந்தீவியாகிய பதவி. அப்ப நம்ம தெய்வ உத்தரவுப்படி நடந்து நம்ம உடலை நம்ம தூரத்தை சீராக வைத்துக் கொண்டு இந்த தூர தேகத்தை வந்து நம்ம சீராக வைத்துக் கொண்டாதான் நம்ம அந்த நித்திய தூரத்தை அடைய முடியும் அப்படிங்கிறத நம்ம அறிந்து நம்ம தூரத்தை பேணி காக்கும் போதுதான் நம்ம தெய்வ உத்தரவுப்படி நடக்கும் போதுதான் அந்த திறந்தீவியாகிய பதவி நமக்கு கிடைக்கிறது. அந்த பேரின்ப பதவியை நம்ம தெய்வம் நம்ம கருணி கொண்டே இருக்கிறாங்க. அப்போ நம்ம தெய்வம் நம்ம உடலை வந்து பாதுகாக்கிறதுக்கு அவங்களுடைய அவங்களே வேதமாக இருந்து நமக்கு திருவாக்குகள் மூலமா அறிவிக்கிறாங்க. அந்த 3 நாட்கள் விரதத்தை வந்து அந்த பங்குனி மாதத்துல எடுத்து வச்சிருக்கிறேன் அக்கா சொன்னாங்க. அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றதையும் எடுத்துறாங்க. காலையில வெறும் தீர்த்தம் மட்டும் குடிச்சிட்டு மதிய நேரம் வரை சாப்பிடாம இருந்து அப்புறம் மாலை நேரத்துல அவங்க நம்ம அந்த மாலை நேரம் வரை அப்படியே இருக்கணும். அந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவருடைய திருவாக்கியங்களையும் தேவ காரியங்களையுமே வழிபட்டுக் கொண்டே இருக்கணும். அப்போ நம்ம அந்த மாலையில வந்து அந்த எலுமிச்சை குடித்து அந்த நோன்பு முடிந்தவுடன் அப்புறமேலே திரும்பவும் விடிய காலையில திரும்ப அதே மாதிரி நம்ம ஆரம்பிக்கணும். அப்படி எடுத்து நம்ம தெய்வம் அந்த நோன்பின் அந்த பலனை அறிந்து நம்ம எடுத்தையும் நம்மளுக்கு அனுசரித்து வைத்து அந்த நோன்பின் பலனை நம்ம அறிந்து அதை தினமும் நாமும் அனுசரித்து கொண்டால் நம்மளுடைய உடம்பை ஆரோக்கியமாக நம்ம வைத்துக் கொள்ளலாம், உடலை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளலாம். இந்த தூரத்தை நம்ம தெய்வம் சொன்ன அவர்கள் அறிவுள்ளபடி அந்த லக்னம் பரமா ஊடகம், அதாவது அரைப்பட்டு பட்டினியாக இருப்பதே நோய்க்கு மருந்து அப்படிங்கிறது மாதிரி நம்ம இந்த நோம்பில் இருக்கும்படி செய்தோம்னா இது வந்து நம்ம தெய்வம் அவங்க கையை அனுபவத்திலிருந்து எடுத்து சொன்ன திருவாக்கியமாக இருக்கிறது. நாம் எதை எடுத்து பேசினாலும் அது நம்மளுடைய கைப்பான செயலாகத்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம தெய்வம் அறிவுள்ளபடி அவங்க சொல்றது வந்து அந்த வேதத்திலேயே இல்லை என்றாலும் அதை புதிதாக நம்ம மனதுல நம்ம ஆணியாக பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் நம்மளுடைய வந்த வீதமாகி வேதத்தின் தீர்ப்பாக இருக்கணும். அப்போ நம்ம தெய்வ உத்தரவுப்படி நம்ம அப்போ நம்ம உடல் அதாவது தூளத்துல அந்த உடல்ல வந்து அந்த உணவை செரிக்க வச்சு அவங்க ஜீவாக்கினியாக இருக்கும்போது இருக்கிற மாதிரி நம்மளுடைய உள்ளத்துல நம்மளுடைய அந்த நித்திய தூளத்துல அவங்களே ஜீவாக்கினியாக அதாவது வடவை அனலாக இருந்து அந்த ஆணவம் கல்வம் மாயை அந்த மும்மல கிழங்குகளையும் முடிக்கின்ற மருந்தாகவும் இருந்து மாதவ மருந்தாக சிவ மருந்தாகவும் இருந்து அவங்க நம்மளையெல்லாம் காக்கக்கூடிய தெய்வமாக நம்ம பெருமான் அவங்க இருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய திருவாக்குகள் தான் நம்மளுக்கு நோயிலிருந்து காக்கக்கூடிய மருந்தாக இருக்கிறது. அப்ப நம்ம பெருமான் அவங்க காட்டிய வழியிலேயே அவங்க நன்மை பயக்கக்கூடிய அந்த திருவாக்குகளை தினமும் நம்மளுக்கு வந்து அவங்க வேதங்கள் மூலமாக
எடுத்தாற்றிக் கொண்டே இருக்கிறாங்க. அதை நம்ம தெரியலைனாலும் அக்கா மாதிரி அந்த மெய்வழி மக்கள் மூலமாக நமக்கு எடுத்து நம்ம வாரி வாரி வழங்கி கொண்டே இருக்கிறாங்க. அந்த மக்கள் நம்ம அந்த தெரி உணவை அந்த அறிவென மலப்பரிய கடல் மீறி ஏறி நின்று நான் வாரி வாரி வழங்க வயிறு உடைக்க தின்று புஜகுல தார்த்திகர்களாக அந்த யமனையும் முறியடிக்கக்கூடிய வல்லவர்களாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம தெய்வம் அருளபடி நாமும் தினமும் அந்த திரு உணவை பறிக்கும்படி நம்மளுடைய தூரத்தை பேணி பாதுகாத்து அதன் மூலமாக நம்ம இந்த நித்திய தூரத்தை அடைத்து நம்ம தெய்வத்தினுடைய திருவுள்ளம் எவ்வாறு இருக்கிறது, எல்லோரும் இந்த பேரின்பத்தை அடைவதுதான் அவங்களுடைய திருவுள்ளமாக இருக்கிறது. அதுபடி நாமும் அவர் உத்தரவுபடி நடந்துள்ளோம் அப்படிங்கிறத வெளிக்கொண்டேமா. நமஸ்காரமா. தெய்வ திருவாக்கியங்களால் சபையை அலங்கரித்த ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.